மதுராந்தகம் அருகே ஜமாபந்தி நிறைவு விழாவில் வருவாய் பெண் ஆய்வாளரை தரைக்குறைவாக பேசிய செய்யூர் விசிக எம்எல்ஏ பனையூர் பாபுவை கண்டித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முன்னிலையில் பெண் வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரை தரைக்குறைவாக பேசிய விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபுவை கண்டித்து அலுவலக நுழைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுகாவில் கடந்த 16ஆம் தேதி வருவாய்த்துறை தீர்ப்பாயம் எனும் ஜமாபந்தி தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஜமாபந்தியின் நிறைவு நாளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பாபு பங்கேற்றார். அப்பொழுது ஒரு பெண்மணிக்கு வாரிசு சான்றிதழ் தருவதற்கான நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் கேட்டறிந்தார். அப்பொழுது வருவாய் ஆய்வாளர் முழு விசாரணை செய்ததில் வாரிசு சான்றிதழ் தர முடியாது என கூறியுள்ளார். இதனால் வருவாய்த்துறையினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பாபுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த பெண்மணிக்கு வாரிசு சான்றிதழ் தர வருவாய்த்துறையினர் லஞ்சம் கேட்டதாகவும் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று காலை செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய்த்துறை ஆய்வாளர்கள், துணை வட்டாட்சியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் செய்யூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று வருவாய் தீர்வாய முடிவில் ரயத்து நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு பெட்டிஷன் மூலமா விளக்கம் கேட்டு நம்முடைய செய்யூர் வருவாய் ஆய்வாளர் பெண், அவர் பேர் கல்பனா, அவர்களிடம் நீங்கள் எப்படி வாரிசு சான்று கொடுக்கறத ரிஜெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அவங்க எலிஜிபிள் இல்லை, 2 மனைவி இருக்குது, அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர், நீங்கள் யார் ரிஜெக்ட் பண்ணுறது, யார் உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது, நான் சொல்கிறேன் ரிஜெக்ட் பண்ணாதீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அது மாதிரிலாம் விசாரணை அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருக்கணும் போது அவர் ஒரு தவறாக ஒரு அநாகரிக வார்த்தைகள்லாம் வெளியிட்டிருக்கார். அதனால் அந்த பெண் தோழர் மனம் உடைந்து நம்முடைய வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மூலம் முறையிட்டதன் அடிப்படையில் அதுபோல் அது மட்டுமல்ல, அந்த பெண் தோழர் இல்லாமல் ஒரு கிராம நிர்வாக அலுவலரையும் அப்படி தான் பேசியிருக்கார்.